இந்த வீடியோவில் மோட்டர் ஃப்ரேம் சைஸை பற்றி பார்ப்போம். இந்த நேம் பிளேட்டை பாருங்கள், இதில் 132 எம்னு ஃப்ரேம் சைஸ் கொடுத்துருங்க. ஓகே, அதாவது ஒரு மோட்டர் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மோட்டர் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த மோட்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மள்ட்ட இருக்கிற ஸ்பேர் மோட்ரு வேறு பிராண்டு, இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது மோட்ரு வந்து வேறு பிராண்டு. சப்போஸ் இந்த மோட்ரு வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸு, அந்த மோட்ரு வந்து சீமென்ஸ் வச்சுங்க. சேம் பிராண்டாக இருக்கும்போது அந்த நேம் பிளேட்டை பார்ப்போம். அதில் இருக்கிற ஃப்ரேம் சைஸ் வந்து சேமாக வந்து நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு பிராண்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா அப்பயே நம்ம வந்து இந்த பிராண்ட் ஃப்ரேம் வந்து மேட்ச் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நேம் பிளேட்டை நீங்கள் பார்க்கும்போது அந்த நேம் பிளேட்டில் 132 எம்னு வச்சுருக்கேன். அந்த 132 எம்னா என்னென்று நம்ம முதல்ல பார்ப்போம். 132 எம்னா இந்த மோட்டரோட சென்டர் ஷாஃப்ட் இது பாருங்கள், இந்த ஜிஏ ட்ரைங் பாருங்கள், இதில் ஹெச்னு கொடுத்துருவாங்கல்ல. மோட்டர் சென்டர் ஷாஃப்ட்டிலேருந்து கீழே பேஸ் வரையும் ஹைட்டு உள்ள ஹைட்டு வந்து 132 எம், அதாவது 132 மில்லிமீட்டர். ஓகே, எம்எம். அதுதான் வந்து ஃப்ரேம் சைஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் 160ன்னு வச்சிங்களா, 160 எம்மாக இருந்ததுன்னா அந்த சென்டர் ஷாஃப்ட்டுக்கும் பேஸுக்கும் நடுவில் வந்து 160 ஹைட் வந்து 160 எம்எம் மில்லிமீட்டர் இருக்கும். இப்போ இந்த நேம் பிளேட்டில் 160 எம்எம் வச்சுக்கலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது பம்போட ஷாஃப்ட் கீழே இருக்கும், மோட்டர் ஷாஃப்ட் ஹைட்டில் இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணும், பம்பை நம்ம வந்து ஹைட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், பைப்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மற்ற டைமென்ஷன் வந்து இந்த சார்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஐஇசி படி இந்த சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இந்த ஜிஏ ட்ரைங் இதில் வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏக்கு நேரம் பார்த்தா 216 எம்எம், அதோட டைமென்ஷன் வந்து 216 எம்எம். இந்த ஹைட்டும் கொடுத்துறாங்க. ஹைட் வந்து அப்படியே 132 எம்எம் தான் ஒன்று ஃப்ரேம் சைஸில் இருக்கும். ஸோ 132 எம்எம் சார்ட்டில் கொடுத்துறாங்க சேமாக. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 132 MSL, 160 ML, இந்த மாதிரி 3 டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3 டைமென்ஷனுக்கான சார்ட்டுக்கு படி டைமென்ஷன் மற்ற டைமென்ஷன் வேரி ஆகும். அதை வந்து நம்ம சார்ட்டு பிரகாரம் நம்ம செக் பண்ணிக்கணும். ஒன்லி ஃப்ரேம் ஷாஃப்ட் ஹைட்டும் இந்த பேஸ் ஹைட்டு மட்டும் நம்ம ஃப்ரேமில் பார்த்து செக் பண்ணிக்கலாம், மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ இந்த பி கொடுத்துருவோம். பி வந்து எஸ்ஸில் வந்து 140 mm, எம்மில் வந்து 178 mm. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள். எம்முக்கும் எஸ்ஸுக்கும் எம்முக்கும் ஒரு டிஃப்ரெண்ட், அதுதான் எல் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஓகே.